கவிஞர் செய்ரமுத்து பேசுகிறேன். கட்டுவிரியாம் பாம்பு வெத்தலைக்கு இருக்கும் காம்பு என்பது போல் நீ போய் இன்வெல்டிக்கும் அதாவது ஊதி விடு அப்படின்னு சொல்றேன். கேரம் போடு. வேற என்ன நினைச்சீங்க? வேற ஒரு தோல்வியின் பொழுது தலைவனின் அருமை புரியும். நீங்கள் தலைவனாவதே வெற்றி பெற்ற பிறகு இல்லை, தோல்வி உற்ற பிறகுதான். அதனால் தொடர்ந்து தோல்வி பெற்று நீங்கள் மிகச்சிறந்த தலைவன் என்பதை இந்த பன்றி கடை, இந்த பன்றி மட்டும் பத்தாது, தொடர்ந்து நீ பல பன்றிகளை பெற வேண்டும். நன்றி மன்னா. இல்லைங்க, தினம் தானே யாராவது வந்து புலம்புறாங்க. ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு நிலையை விதுவான கூட்டு புலம்ப வைக்கணும். ஏதோ ஸ்டாலின் வந்து குளத்தூர்ல தோல்வி பெற்றதுன்றது அப்படியே வரலாற்றுல எப்படி நெப்போலியன் தோற்றாடோ அந்த மாதிரி இங்கே ஸ்டாலின் தோற்றிருக்கிறார். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு, அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. எப்படி ஜப்பானிடம் ரஷ்யா தோற்றதோ அதுபோல ஸ்டாலின் தோற்றிருக்கிறார். ஏன்னா அவர் துணை முதல்வர் வேற சொல்லிக்கிட்டாருல, ஜப்பான் துணை முதல்வர் வேற சொல்லிக்கிட்டாருல, அதனால ஜப்பான் இங்க இழுக்கிறேன். தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. அதனால இப்படி தினமும் ஒரு நிலைய வித்வான். அடுத்த வாரம் இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாள் திண்டுக்கல் லியோனினும் ஆமா, அவர் இன்னும் பேசல. மூக்கால் அழல திண்டுக்கல் லியோனியும் கூப்பிட்டு அதை ஒன்று மூக்கால் அழ வச்சிருந்தோம். சத்யராஜ் வந்து எழுதிட்டு போயாச்சு. ஆமா, இப்போ வேற யார் ஒப்பாரிக்கு லிஸ்ட்ல யார் இருக்காங்கன்னு தெரியல. எங்கே பானர்ஜியை காணோம்? என்னைய தேடுறாங்க. இதோ இங்க இருக்க பார்த்தா என்னைய குள்ள சொன்ன பாக்குறா, நீ நடக்காதா. பிரபல யூடியூபர் மாரிதாஸை சென்னை மாநகர சைபர் கிரைம் காவல்துறையினர் மதுரையில் வைத்து கைது செய்துள்ளனர். நீ பாவண்டா, அவனை விடாதீடா. நீ கவலைப்படு ப்ரோ, நாங்க உன் கூட இல்ல. இந்நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினர் மதுரை இல்லத்தில் வைத்து மாரிதாஸை கைது செய்தனர். ஒரு தம்பதியினருக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த ரெட்ட குழந்தையோட அண்ணாமலையை போய் பார்க்க போறாங்க. அண்ணாமலை தான் அந்த புள்ள பிறந்தது அப்படின்னு பேசின முக்தார் இன்னும் வெளியில இருக்கான், கைது செய்யல. என்ன செருப்படி வாங்குறதுக்கு நீங்க கூட்டு வந்தியா? ஆனா இந்த ஜான் பிரிட்டோவை பத்தி ஒரு வீடியோ மாரிதாஸ் போட்டிருக்காரு அப்படிங்கிறது உடனே கைது நடக்குது அப்படின்னா இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். திருச்சி சூர்யாவை தொடர்ந்து முக்தாரை கர்நாடகாவில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். நான் சின்ன பையன் என் மேல கை வச்சு விட்டா, எங்க அண்ணன் டிக்கெட் மேல கை வச்சுப்பா. எது சிங்கமா? உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ண? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. சென்னை போலீசாரால் வலைவீசி தேடப்பட்டு வந்த அதிரடி சரவெடி ஆபாச யூடியூபர் முக்தார் பெங்களூருவில் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தவில்லை. அதிரடி கேள்விகளை கேட்பதாக தன்னை தானே நினைத்துக் கொண்டு டிராமா செய்வது, பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன, அம்பலப்படுத்துகிறேன் என்ற பெயரில் தனி மனித அந்தரங்க ஆபாச தாக்குதலை நடத்துவதில் கில்லாடியான இவர் யூடியூப் வியூஸ்களுக்காக எதையும் செய்யக்கூடியவர் என்ற விமர்சனம் உண்டு. ஏண்டா அடுத்தவன அமன கட்டி ஆக்கி அதுல அரிசி வாங்கி சாப்பிடுறவனா நீ? அப்பதானே உலையாகும். உலையாகுமா? இப்ப கொலையாக போக அப்ப பாடுறா ஒண்ணு. இந்த நிலையில்தான் குழந்தைகள் குறித்து இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று கூட தெரியாத ஊடக அறம் என்றால் கிலோ என்ன விலை என கேட்கும் அளவுக்கு அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சமீபத்தில் திருச்சி சூர்யாவுடன் அமர்ந்து பேசியதை தொடர்ந்து முக்தார் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இதுவும் வேண்டுமடா, எனக்கு இன்னமும் வேண்டுமடா. இவர் இந்தியாவின் முதல் பெண் தேசிய மோட்டார் பந்தய சாம்பியனும் ஆவார்.
இவர் யூடியூபர் முக்தார், திருச்சி சூர்யா ஆகிய 2 பேர் மீது சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் கடந்த வாரம் புகார் மனு அளித்தார். சிக்கிட்டீங்கல்ல, 2 தலையும் ஒண்ணா ஒட்டுங்க. எதுக்கு ஒரே வெட்ல 2 தலையும் பந்து மாதிரி ஓடுறதுக்கு ஒட்டா. அதில் எனக்கு பிறந்த இரட்டை குழந்தைகள் பற்றி பேசினார்கள். ஒரு குழந்தை என்னுடைய ஜாடையில் இருப்பது போன்றும் இன்னொரு குழந்தை வேறு ஒரு அரசியல் தலைவரை போல இருப்பது போன்றும் புகைப்படத்தை வைத்து பதிவிட்டனர். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. வாங்க தங்கச்சிங்களா, அந்த வழக்கு பார்த்துட்டு வாங்க அந்த பக்கம். இதை நான் விட மாட்டேன். அவர்கள் 2 பேரையும் செருப்பால் அடிக்க வேண்டும். முக்தார் சமீபத்தில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார். அப்போது அவருக்கு யார் ஆதரவாக இருக்கிறார்கள் என்று பாருங்கள். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. ஒரு கேஸ்னா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இதையடுத்து திருச்சி சூர்யா கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் அலிஷா அப்துல்லா கொடுத்த புகாரில் ஊடக உதார் யூடியூபர் முக்தாரை கர்நாடகாவில் வைத்து கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். அவன் அந்த அடி அடிச்சுட்டு போறான், வாங்கிட்டு சும்மா நிக்கிறீங்க. அடின்னு எவன்டா சொன்னா? எருமை வைத்தியம்டா அது. ஏற்கனவே காமராஜர் குறித்து பேசி சர்ச்சையில் சிக்கினார். தொடர்ந்து ஆபாசம், மிரட்டல், பிளாக்மெயில் செய்யும் விதமாகவும் பேசுவதோடு ஆளும் கட்சியான தாவேகவை கடுமையாக விமர்சித்து வந்த நிலையில்தான் அலிஷா கொடுத்த புகாரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முக்தார். ஏன் நான் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஒரு இவனை அவன் இவன் அப்படின்னு பேசுறேன்னா, சில பேருக்கு அப்படிதான் பேசணும். இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? அதுக்கு பதில் சொல்ல. பதில் தானே நான் சொல்றேன். பதில் கேட்டா அடிக்கல. அடிக்காம என்ன பண்ணுவாங்க? தனி மாட்டுப்பல. இந்த ரெட்டை குழந்தைகள் பிறக்கிறத அவர் அண்ணாமலையோட ஆதரவாளர் அப்படிங்கறதால கணவரோட போய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போயிருக்காப்புல. இந்த திருச்சி சூர்யா சிவா புஷ்பா புருஷர் பையன் தோட்டம் கொண்ட ராசாவே சூடி கொண்ட ராசாத்தி காட்டு கோயில் பிரபல புஷ்பா கிட்ட அடி வாங்கினார்ல சிவா, அவரோட பையன் சூர்யா சிவா. இவரும் இந்த ஆபாச யூடியூபர் முக்தார், இவங்க 2 பேருமே மிட் நைட் மசாலா பார்ட்டி தான். கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன், திருந்திங்கடா கண்ணு திருந்திங்கடா. யார கேளு, ஃபெலிக்ஸோட அலுவலகத்துல அத்தனை பெண்களை சவுக்கும் ஃபெலிக்ஸும் சேர்ந்து வேட்டையாடி சாப்பிட்டு இருக்கானுங்க. இவனுங்க பக்கத்துல உட்காந்து விளக்கு பிடிச்ச மாதிரியே பேசுனானுங்க. அட பேயில மோன், நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ புரோக்கர் பையல. எதுக்குமே ஆதாரம்லாம் கிடையாது. ஏன்னா திமுக ஆட்சியில இருந்ததா, இவங்க என்ன வேணாலும் பேசலாம். இந்த காம கதைகளை இவனை உட்கார்ந்து பேசுறதுக்கு இவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு ஒரு கேடு திமுக ஆட்சியில. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். அம்மா